நம்ம இப்போ வந்து 6th இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த லெசனில் உள்ள மீள் பார்வையும் புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தகவல் பேல இம்பார்ட்டன்டானது இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். அக்குழுவின் தலைவரான டாக்டர் B.R. அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்பொழுது 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி, ஆங்கிலம், அந்த மொழிகளில் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கலை சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் என்னது மக்களாட்சி. வரைவு குழு, அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு பேர் தான் வரைவு குழு. அதோட தலைவர் தான் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? 7 உறுப்பினர்கள் ப்ளஸ் ஒரு தலைவர், 8 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. முகப்புரை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம், ஒரு இண்டெக்ஸ் பேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முகப்புரைன்னு சொல்கிறோம். இது எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுன்னா குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில், அதாவது ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த முகப்புரை வந்து எழுதப்பட்டிருக்கும். இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்கும். இதில் ஒரே ஒரு திருத்தம் தான் இதுவரையும் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு, சிறிய இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி, குடியரசு, இந்த 5 வேர்டை இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க முகப்புரையில். அப்புறம் மதசார்பின்மை அப்படின்னா என்னதுன்னா அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல், இதை தான் மதசார்பின்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த அரசுக்குன்னு சொல்லி சிறப்பாக ஒரு மதம் வந்து இருக்காது. இப்போ இந்திய அரசு எந்த மதத்தையும் சார்ந்தது இல்லையா? சமத்துவம், அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு அளித்தல். இறையாண்மை, அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் தான் இறையாண்மை. மீள்பார்வை, ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எப்போதுலேருந்து? 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆவார். அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. அரசியலமைப்பு சட்டத்தோட முகவுரை இண்டெக்ஸ் பேஜ் எதெல்லாம் ஞாபகப்படுத்துதுன்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம். இது எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா பிரெஞ்சு கொள்கையிலேருந்து எடுத்திருப்பாங்க. நீதி, சுதந்திரம், சமத்துவம் பிரெஞ்சு புரட்சியில் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதுலேருந்து தான் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து கூடாது. இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். அனைத்து குடிமக்களும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மத சார்பின்மைன்னு சொல்கிறோம். நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக உள்ளது. அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. வயது வந்தோர் வாக்குரிமை 18 வயது அடைந்தவர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குகிறது. அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் உண்டு. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டத்தை டாசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26. அதைத்தான் நம்ம என்னதான் கொண்டாடுறோம்? அரசியலமைப்பு தின நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாளை தான் நம்ம வந்து 1949 நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். எப்போதுலேருந்து நம்ம அமல்படுத்தணும், எப்போதுலேருந்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து என்னது குடியரசு தினம். அது வந்து ஜனவரி 26 1950. அரசியலமைப்பு சட்டத்தில் டேஸ் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதில் ஆப்ஷனில் 105 இல்லை. ஆனால் இப்போ உள்ள நியூ எடிஷன் புக்கில் வந்து மேலே வந்து 105 கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 105 முறை இதுவரை திருத்தப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே ஆப்ஷனில் பழைய புக்கோட எடிஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி 101 திருத்தங்கள் தான் ஆன்சர்.
இது அடிப்படை உரிமை அன்று. எது? ஓட்டுரிமை அடிப்படை உரிமை அன்று. சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, கல்வி பெறும் உரிமை இது எல்லாமே அடிப்படை உரிமை. ஓட்டுரிமை அடிப்படை உரிமை கிடையாது. இந்திய குடிமகனின் வாக்குரிமைக்கான வயது 18 வயது. இந்திய குடிமகனின் வாக்குரிமைக்கான வயது 18 வயது. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஃபஸ்ட்டு யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் வயது மூத்தவர் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் அவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனால் அவர் அந்த கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கோம்னு சொல்லி இறந்து போயிடுவார். அதனால் அவருடைய மறைவுக்கு அப்புறமா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை பர்மனன்ட் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு உதவி செய்யுது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. ஸோ நம்ம ஏற்றுக்கொண்ட நாள் அப்படின்னு மேலே ஒரு ஒன் வேர்டு பார்த்தோம். ஸோ ஏற்றுக்கொண்ட நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்த நாள்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. மேட்ச் எப்போவுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கமிச்சில் கொஸ்டின் பக்கத்தில் ஆன்சர் போட்டு பழகுங்க. அதுதான் நமக்கு கீழே ஆப்ஷனில் இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து தரும். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. இது இ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இ. குடியரசு தினம் ஜனவரி 26. அது இ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இ. இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. அது ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆ. அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. இது செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆ. ஸோ ஆன்சர் அப்படியே பாருங்கள். இ ஆ ஆ அப்படியே ஆப்ஷனில் இருக்கா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அரசியலமைப்பு சபையை பற்றி ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இது நம்மளுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டுச்சு. இதில் மெம்பர்ஸ் மட்டும் பார்த்தோன்னா 389 பேர் இருந்திருப்பாங்க. இது கேபினட் மிஷனோட அடிப்படையில் தான் இது அமைக்கப்பட்டிருக்கும். 1946 அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1946. வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் பங்கேற்றனர்? வரைவு குழுவில் 7 உறுப்பினர்கள் தான் பங்கேற்றாங்க. அவங்களோட தலைவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். ஸோ மொத்தமாக 7 + 1 8 உறுப்பினர்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற பெண் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. அரசியலமைப்பு மொத்த நிர்ணய சபையில் 15 பெண் உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. முக்கியமானவங்க யாரெல்லான்னு பார்த்தோம். சரோஜினி நாயுடு அவங்களாம் இம்பார்ட்டண்டானவங்க. அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் எப்போது முடிவடைந்தது? அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் 1949 முடிவடைஞ்சிச்சு. ஸோ 1949 இது முடிவடைஞ்சு நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். எப்போதுலேருந்து நடைமுறைன்னு பார்த்தோன்னா 1950 ஜனவரி 26. ஸோ முக்கியமான பெண்கள் பார்த்தோன்னா விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர். மொத்தம் 15 பேர் இருந்திருக்காங்க. விஜயலட்சுமி நாயுடு, சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட். அப்புறமா இதில் ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு 2014 இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி, பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுப்சாய் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு 2014 இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடைப்பயணமாகவே நிறையா விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பார். பாகிஸ்தானை சேர்ந்த மலாலாவும் கிட்டத்தட்ட பெண் கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. 2014 ஆண்டுக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.